ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப பேசிக்கான வீடியோ தான். அண்ட் இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அட்வான்ஸாக வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ நான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். பிஸ்னஸ் அளவுக்கு நீங்கள் செய்யணும், உங்களுக்கு நாலேஜ் வேணால் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் கரெக்டான மெஷர்மெண்ட் எல்லாத்தோடையும் சேர்த்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பீட்ஸ் எடுத்துக்கலாம். பீட்ஸ் வந்து என்ன பீட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், எதை யூஸ் பண்ணிங்களோ அந்த பீட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த பீட்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வேணும், எலாஸ்டிக் ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்ரு, நீங்கள் எந்த கட்ரு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சிசர் வச்சோ இருக்கிறத வச்சே பண்ணலாம். ஸ்டார்டிங் எல்லாத்துலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த கட்டரை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் 15 ருபீஸ்க்கு 10 ருபீஸ்க்கு என்னமோ தான் வாங்கினேன், எனக்கு சரியாக ஞாபகம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்க்கும் நான் யூஸ் பண்ணுவேன், சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸ்க்கும் நான் இதான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த வீடியோஸும் உங்களுக்கு அப்கமிங் டேஸில் வரும். அதை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் எலாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் இருக்கும், இப்படியும் கிடைக்கும். உங்களுக்கு எது கன்வீனியனாக இருக்கோ, உங்கள் பட்ஜெட்டுக்கு எது சூட் ஆகுதோ அதவே நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் வாங்குறது வந்து ஒர்த்தாக வாங்குங்க. நான் வந்து இந்த இன்றைக்கி உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் அளவு எடுத்து சென்டிமீட்டர் அளவு எடுத்து இல்லைன்னா இன்ச்சஸ் அளவு எடுத்து வெட்டிட்டு அப்புறம் கோர்ப்பாங்க. பட் ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன் எப்போவுமே. இதை எடுத்துட்டு அதாவது கட் பண்ணாமல் இதில் பீட்ஸ் போட்டுட்டு சைஸ் அளவு வச்சுட்டு லாஸ்ட்டில் தான் நான் வெட்டுவேன். ஏன்னா இதுவும் வேஸ்ட் ஆகாது, எந்த லாஸ் நமக்கு ஆகாது. அதனால வாங்க பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், இது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நார்மல் சாம்ஸ் வச்சுன்னா இனிமேல் நான் சொல்லித்தரேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 22 பீட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். நான் 22 பீட்ஸ் இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன். பேலன்ஸ் நான் சைடில் வச்சுட்டு இங்கே இருக்குது பாருங்கள், சைடில் வச்சுருக்கேன். இது சைடில் இருக்கட்டும். இதை வச்சு நம்ம பண்ணலாம். இந்த இருக்கா, இந்த பீட்ஸோட ஹோலில் வந்து நம்மளோட அந்த எலாஸ்டிக்கை நம்ம உள்ளே விடணும். இதெல்லாம் நார்மல் தான், எல்லாத்துக்குமே தெரியும். சில பேருக்கு நாட் போட தான் வராது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்தாச்சா, இந்த மணி வந்து நான் கோர்த்துக்கிட்டேன். இருங்க ஒரு நிமிஷம். இந்த மணி வந்து நான் கோர்த்துக்கிட்டேன், ஓகேவா? இதுக்கப்புறமேட்டு தான் நான் கட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்த்தாச்சு. இதை வந்து எப்படி நாட் போடுறதுனா சில பேருக்கு டவுட்டாக இருக்கும், அதை நான் கிளியராக சொல்லித்தரேன். எப்பயும் போல் ஒரு நாட் நார்மலாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி நீங்கள் நாட் போடுறீங்கல்ல, இப்படி போடுறதோட அதிலே இப்படி இங்கே பாருங்கள், செகண்ட் நாட் அண்ட் தேர்ட் அண்ட் 3 டைம்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து மொத்தமாக 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா நல்லா டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எவ்வளோ இழுத்தாலுமே ஒன்றுமே ஆகாது. ஸோ நமக்கு வந்து அழகான பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. அங்கே நமக்கு வந்து அழகான பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் சாம்ஸ் வச்சு பண்ணுறது, அந்த தொங்க விடுறது, இந்த மாதிரி என்னென்ன டிசைன்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன்.